வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்பின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசிக்கு இந்த டிசம்பர் மாத அமைப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. கடந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் வக்ரகதியில் மாறி மாறி செயல்பட்டு வந்தாங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்று மாதம் முழுவதுமே செயல்பட்டு வருவாங்க. தவிர ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல இந்த மாத கிரகங்களுடைய அமைப்புகளும் மாறி மாறி செயல்பட்டு இருக்கும். மற்ற கிரக நிலைகளும் கன்னிராசிக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளிலேயே இருந்துகிட்டு வருது. ஸோ பொதுவாக கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்பட்டு சில புதிய விஷயங்கள் காரியங்களால கன்னிராசிக்காரங்க மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். ஏதாவது ஒரு புதிய காரியங்கள் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ் பெறக்கூடிய அமைப்புகள், அதாவது ஏதாவது ஒரு புதிய வரவுகளால் அல்லது ஒரு புதிய நபர்களால் ஒரு நல்ல அமைப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. பெரும்பாலும் ஒரு சுமூகமான மாற்றங்கள் தான். எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப அதிகமாக டென்ஷனோ பிரச்சனையோ எதுவும் இல்லாமல், அதே போல் ரொம்ப அதிகமான வேலைப்பாடுகளோ அப்படி பண்ணுற இப்படி பண்ண தேவையில்லாத கற்பனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்றோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரு சுமூகமான வகையில் டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்களோட நிலைகளை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு வந்துப்பாங்க. பேச்சுவார்த்தைகள் ஒரு கலகலப்பு தன்மையோடு சாதகமான வகையிலேயே இருக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கத்துக்கு அதிகமாக சற்று கூடுதலாக பேசக்கூடிய தன்மையும் இருக்கும். நல்ல புத்தி சாதுரியத்தோடு திறம்பட பேசக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் உண்டு. பேச்சுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் பிரியம் அதிகரிக்கும். பட் இருந்தாலும் இப்போதைய நிலையில் கொஞ்சம் உணவு விஷயங்களில் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கிறது நல்லது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதையும் எடுத்துக்காதீங்க, அதில் கொஞ்சம் கவனம் முடியும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க உணவு விஷயங்களில் பிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இந்த விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வீடு நிலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை காதுக்கு கிடைக்கும்படியாக கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடலாம். ஸோ பொதுவாக சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் நல்ல விதமாக எல்லாம் பேசியிருப்பாங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் முடிச்சுக்கலான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அப்படியே மாற்றி பேசக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மாதத்தின் முற்பகுதியில் எல்லாமே சாதகமாக இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படிங்கிறது வரும். அதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப காலத்தில் இந்த காசு பண விஷயங்கள் தங்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எவ்வளோதான் சிரமப்பட்டு புத்தியை யூஸ் பண்ணி பல விஷயங்களை செஞ்சு 10 ரூபா சேர்த்து வச்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில் காசு பணம் அப்படிங்கிறது கையில் இல்லாமல் காணாமல் போகக்கூடிய நிலைகள் நிறைய கன்னிராசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாத அமைப்பும் கிட்டத்தட்ட அப்படி தான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த மாதம் உங்களுடைய தேவைகளுக்கேற்ப வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வீண் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. தேவைக்கு அடிப்படையில் தான் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கு. தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்த்தி ஆகிட்டுதான் இருக்கும். பட் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள், காரியங்கள் நீங்களாக பார்த்து தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இல்லை அப்படின்னா கையில் இருக்க காசு பணங்கள் எப்படி கரையுது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இந்த காசு பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, முன்ன பின்ன தெரியாத விஷயங்கள்லாம் ஈடுபடுறது, மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு ஏதோ ஒரு காரியங்களை செய்ய, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் மற்றவங்களுடைய காரியங்களில் ஓடி ஓடி போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்திருக்கும். மற்றவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில உதவிகளையும் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாத அமைப்பு அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. மற்றவங்களால பெருசாக தொல்லைகள்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற நிலைகளை பார்க்கலாம். வெளி இடங்களில் எதிர்பார்த்த உதவிகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க பெற்று வருவீங்க. காரிய ரீதியான அலைச்சல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் கூட தேவைகளுக்கு ஏற்ப, உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு ஏற்ப தான் அந்த அலைச்சல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களுக்காக வெளி விஷயங்கள், காரியங்களில் ஈடுபட்டு வர செய்வீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஆன்மீக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. பட் இருந்தாலும் மாதத்தின் 30 கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன தடை தாமதங்கள், தேவையில்லாத மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் பிரயாணங்கள் வகையில் ஏற்படலாம். பட் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமான வகையில் இருக்குது. தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வழக்கத்துக்கு மாறாக சற்று கூடுதலான பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஏதோ கடமைக்கேன்னு பல விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்த நிலைகளில் இந்த மாதம் சற்று கொஞ்சம் ரிலாக்ஸாக தேவைக்கேற்ப எல்லா விஷயங்களும் செய்வோம், நம்மளுடைய இஷ்டப்படி எல்லா விஷயங்களும் செய்வோம் அப்படிங்கிற நிலைகளில் கன்னிராசிக்காரங்க காரியங்களில் செயல்பட்டு வருவாங்க. ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள்லேயே இருக்குது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் அனுசரித்து போய்க்கலாம். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வதும், குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு பக்கம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே நேரம் குடும்ப தேவைகளையும் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கும். ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு வரும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் இருக்கலாம். பட் இருந்தாலுமே பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். அம்மா வகையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். தந்தை வகையில் கொஞ்சம் அமைதி தரக்கூடிய விஷயங்கள், பெருசாக ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களும் அப்படிதான். கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் இருப்பாங்க. காரசாரமான விஷயங்கள்லாம் அவ்வப்போது வந்து தான் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் உங்களை டாமினேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உடன்பிறப்புகள் யாராக இருந்தாலும், பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும், கொஞ்சம் டாமினேட் பண்ணத்தான் விரும்புவாங்க. பட் இருந்தாலுமே நல்லதுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்கள் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்கனாலே இந்த உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை இந்த மாதம் பார்த்துக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் வழக்கமான நிலைகள் தான். பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிற நிலைகள் இருக்கும். பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது. குறிப்பாக 7ஆம் இடத்துல சனி இந்த மாதம் வக்கர நிவர்த்தி பெறாங்க. ஸோ அதனால் பெரிய அளவில் சங்கடங்கள், பிரச்சனைகள் இருக்காது. சின்ன சின்ன மனக்கசப்புகள், கருத்து வேற்றுமைகள் அப்படின்லாம் இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள பெருசாக இருக்காது. எல்லாத்தையுமே அனுசரித்து போய்க்கலாம். உங்களுக்கு அனுசரியான நிலைகளை தான் வாழ்க்கை துணையுடைய அமைப்பு எல்லாமே போய்கிட்டு இருக்கும். ஸோ வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சில இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அல்லது பொருளாதார நிலைகள் மூலமாக சில நல்ல விஷயங்களை இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் இருக்கு. முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களையே பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காதல் விஷயங்கள் அப்படின்னா ஒரு தனி பிரியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த காதல் விஷயங்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்களுக்கான பிளான் எல்லாம் இந்த மாதம் போகும்.
அதெல்லாமே ஒரு சாதகமான நிலைகளே எதிர்பார்க்கலாம். பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத போட்டிகள் அப்படிங்கிறது இதில் அதிகரிக்கும். ஸோ பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் காதலர்களுக்குள்ள இந்த ஊடல் போன்ற விஷயங்களும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதிகரிக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருக்கு. குழந்தைகள் வகையில் ஏதாவது ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை கேட்கலாம், பார்க்கலாம், செய்யலாம். அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சிகளுக்கு தகுந்த சில விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. ஸோ கன்னி ராசிக்காரர்கள் குழந்தைகள் வகையில் சில எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் வரும். பட் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சலும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் குழந்தைகள் வகையில் அவ்வப்போது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பட் எப்படி இருந்தாலும் விஷயங்கள், காரியங்கள் வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு. குழந்தைகள் கல்வி வித்தைகளை ரொம்பவுமே ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவதை பார்க்கலாம். மாணவர்கள் நல்ல முயற்சிகளோடு இருந்து வருவாங்க. புதிய விஷயங்களால் ஆதாயம் பார்க்கக்கூடிய நிலைகள் மாணவர்களுக்கு உண்டு. கல்வி வித்தைகளை எதிர்பாராத முன்னேற்றம் அல்லது எதிர்பாராத சில விஷயங்கள், காரியங்களால் ஒரு நல்ல நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கன்னி ராசி மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். இதில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சூழ்நிலை சந்தர்ப்பமா அனுசரித்து போய்க்கிங்க. சமீபகாலமாகவே இந்த விஷயங்கள்லாம் பெருசாக இவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை. இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி நல்லது எது கெட்டது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. யார் விஷயத்துலையும் பெருசாக மூக்கு நுழைக்காதீங்க. நடப்பது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வகையில் உற்றார் உறவினர்கள் விஷயங்கள் போகட்டும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கு. இப்போ சமீப காலத்துல விஷயங்கள் நல்லபடியாகவே இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த மாதம் பெரிய அளவில் சிக்கல் எதுவுமில்லை, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைகள் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகமாக சில முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்ப்பீங்க. சில புதிய வாய்ப்புகள் நல்லபடியாக உங்களுக்கு அமையும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பார்க்கலாம். பட் இந்த விஷயங்களை பெருசாக அகலக்காக வைக்காதீங்க. பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ டோட்டலாக இந்த மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்கு. பெரிய அளவில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பட் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு யதார்த்த நிலைகளில் ஒரு கணிசமான முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய நிலைகளில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.